ஓம் நமக் சிவாயா. சிவன் அருளால் மன அமைதி, ஆரோக்கியம், நல்வாழ்வு அனைவரது வாழ்வில் நிறைவேறட்டும். மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இதுதான் பெரியார் ரிவர். இது கேரளாவில் அலுவான்ற பிளேஸில் இருக்குது. இதை ஒட்டி ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில். அலுவா மகாதேவ் டெம்பிள் தான் இந்த கோயிலோட பேர். 108 சிவலிங்கத்தை பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இங்கே பிரதிஷ்டை பண்ணது. இது சிவராத்திரிக்கான ஃபேமஸான சிவன் டெம்பிள் தான் இது அலுவாவில் இருக்கிறது. சிவராத்திரி டைமில் சரியான கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் இவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. சிவராத்திரி அன்றைக்கி இந்த ஆறு பக்கத்துலலாம் வீடியோ எடுக்க முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பின்னாடி கிளிப்ஸ் எல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஊரில் கோயிலை ஃபோட்டோ எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமான்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் வெளியே இருந்து மட்டும் சில வீடியோஸ் எடுத்துருக்கோம். நாங்கள் போன டைம் சாதாரண நாளில் போனோம். அதனால் ரஷ்ஷெல்லாம் எதுவும் இல்லை. சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கேரளாவில் நான் பல கோயில்களில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் கோயிலை சுற்றி வரணும்னா ஃபுல்லாக சுற்றி வருவோம். ஆனால் இங்கே ஒரு பக்கம் இருந்து பாதி தூரம் போவோம். அங்கே ஒரு கம்பி கட்டி வச்சுருவாங்க. அந்த பக்கம் போகக்கூடாது. திருப்பி திருப்பி இந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி வராங்க. ஆனால் அதுக்கு என்ன ரீசன்றதுலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ரீசன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர்லலாம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் எப்போவுமே வெளியூரில் தான் இருக்கோம். அதனால் நாங்கள் வீட்லேயே கோயிலில் போய் என்ன பண்ணுவோமோ, ஒரு பொங்கல் வச்சு ஒரு சுண்டல் வைப்போம்ல, ஒரு கிழங்க வச்சு நான் வீட்லேயே நைட்டு சாமி கும்பிட்டுப்போம். ஈவினிங் போல் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். சிவன் ராத்திரி அன்னைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. சொப்பு ஜாமான்கள், மண் பாத்திரங்கள், ஊறுகாய் ஐட்டங்கள், அப்புறம் செடிகள், இது மாதிரி நிறைய ஐட்டம் விற்கிறாங்க. ராட்டனங்கள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டமாக பார்க்கும்போது நம்ம மனசுக்கே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு நம்ம போனால் கூட அந்த இடத்துக்கு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டமாக ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ஒரு லேசான மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமா? இந்த மாதிரி கூட்டத்தில் மக்கள்லாம் பார்க்கும்போது, கடைகள்லாம் பார்க்கும்போதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.